2012க்கு முன்னாடி ஆல் இண்டியா ப்ரீ மெடிக்கல் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அப்படின்னு இருந்த மருத்துவத்துக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம காங்கிரஸ் கூட்டணியில் இருந்த திமுகவும் 2010ஆம் ஆண்டு ஒன் இண்டியா ஒன் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நீட் என்பதை கொண்டு வராங்க. முதல் நீட் எக்ஸாம் 2012 நடக்குது. 2014 தான் மோடி அரசாங்கம் ஆட்சியை அமைக்கிறாங்க. 2012 நடந்த எக்ஸாமை எதிர்த்து நாடு முழுவதும் 400 வழக்குகள் பதியப்பட்டது. ஸ்டேட் போர்டு மாணவர்கள் 85% இடஒதுக்கீடு கேட்டும் 1 வருடம் நீட் விலக்கு கேட்டும் தமிழகம் சார்பில் வழக்கு பதியப்பட்டது. இதை எதிர்த்து ப. சிதம்பரம் அவர்களின் மனைவி வழக்கறிஞர் நளினி சிதம்பரம் சிபிஎஸ்இ பள்ளிகளுக்கு சார்பாக வாதிட்டு உச்ச நீதிமன்றத்தில் நீட்டை உறுதி செய்தார். இதே போலதான் ஜிஎஸ்டியும் 1991 ஒன் இண்டியா ஒன் டாக்ஸ் அப்படின்ற முழக்கம் பாராளுமன்றத்துல எப்பவுமே எதிரொலிக்கும். 2010 காங்கிரஸ் கூட்டணியில் இருக்க திமுகவும் ஜிஎஸ்டி மசோதால கையெழுத்திடுறாங்க. பின்னர் அது கிடப்புல போடப்படுது. நரேந்திர மோடியின் அரசு வந்த பிறகு ஜிஎஸ்டியை அமல்படுத்துறாங்க. இப்படி நீட்டும் சரி ஜிஎஸ்டியும் சரி காங்கிரஸ் அரசாங்கம் கொண்டு வந்ததுதான். இது பல பேருக்கு தெரியல. தொடர்ந்து உண்மை செய்தி மறைக்கப்பட்டும் மறுக்கப்பட்டும் இருக்கு. நீங்க கொஞ்சம் கூகுள் பண்ணி பார்த்தாலே இந்த உண்மைகள்லாம் உங்களுக்கு தெரியும். சிந்தித்து வாக்களிப்போம்.